49 சங்கீதத்திலே 17 வசனம். அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. மன்னாவினுடைய தலைப்பு, மனிதன் தன் இறுதி யாத்திரையின் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அதான் இந்த மன்னாவினுடைய தலைப்பாக இருக்கிறது. யோபு 10 சொல்லுகிறான், 1:21 நிர்வாணியாய் வந்தவன் நிர்வாணியாகவே போகிறான், வரும்போதும் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போதும் ஒன்றும் கொண்டு செல்வதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தன்னுடைய முடிவை நினைத்து பார்க்கிறவன் பாவத்திலே விழுந்து போக மாட்டான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலரை இச்சித்து தங்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். ஐயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு விலகி ஓடு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பண ஆசை இல்லாமல் வேறு எப்படி இருக்க வேண்டும்? 1 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே 6 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே நமக்கு மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனம் இருக்க வேண்டும். அதை பிடிக்கலாமா, இதை பிடிக்கலாமா, அங்கு செல்லலாமா, இங்கு செல்லலாமா, அப்படி பணம் சம்பாதிக்கலாமா, இப்படி பணம் சம்பாதிக்கலாமா, அந்த சிந்தையை, பேராசையை விட்டு, பண ஆசையை விட்டு, பொருளாசையை விட்டு போதும் என்கிற மனதுடனே காணப்படுகிற அந்த தேவ பக்தி தான் நமக்கு மிகுந்த ஆதாயமாயிருக்கிறது. வரும்போதும் ஒன்று கொண்டு போவதில்லை, போகும்போதும் ஒன்று கொண்டு செல்கிறதில்லை. எப்படி இந்த மண்ணிற்கு வந்தோம் அப்படியே இந்த மண்ணிற்கு திரும்பி செல்ல போகிறோம். எனவே இருக்கிறது போதும் என்கிற அந்த சிந்தை உள்ளவர்களாய், போதும் என்கிற மனதுடனே கூடிய சிந்தையோடு காணப்படுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஆண்டவர் துணை இருந்து நம்மளை நடத்துவார். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மனிதன் தன்னுடைய இறுதி நிலையை எண்ணி பார்ப்பார் என்று சொன்னால் அவன் தீங்கில விழுந்து போக மாட்டான், பாவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவனமாகவே போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி உள்ளவர்களாய் யாவரும் காணப்பட, ஆண்டவரே இருக்கிறது போதும் என்கிற சிந்தை உள்ளவர்களாய் யாவரும் காணப்பட கர்த்தர் பெருது செய்வீராக. பணாசைக்கு விலை ஓடுகிறவர்களாய், பொருளாசைக்கு விலை ஓடுகிறவர்களாய், தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.